என் அன்பு பிள்ளையே, ஒவ்வொரு சிக்கலில் இருந்தும் உன்னை விடுவித்துக் கொண்டு வருகின்றேன். ஆனால் நீ ஏதாவது புதிய சிக்கலில் வலிய போய் மாட்டிக்கொள்கின்றா. அதிலிருந்து விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் தவிக்கின்றா. எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் அடிக்கடி மறந்து போகின்றா. அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகின்றது. நான் தான் சொல்கின்றேனே, உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்று. அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்று தான் சொல்கின்றேன். எப்போதும் ஏதோ யோசனையுடன் இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகின்றார்கள் என்பதை காதில் வாங்கிக் கொண்டாலும் கருத்தில் பதியவிடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல்? நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதா நீ நினைப்பது நடந்து விடுமா? அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா? நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா? அதேபோல் எல்லாம் சுபமாக முடியும் தங்கமே. உனது முயற்சியை கைவிட்டு விடாது. எந்த பலனையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்துக் கொண்டு உன் வழியில் நீ செல். அந்த வழி முற்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் பாதையாக நான் அமைத்துக் கொடுப்பேன். எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும். என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும். உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும். அப்போது உன்னுடைய பிரயத்தனம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வார். அனைத்து விஷயங்களிலும் உனக்கு ஜெயம் உண்டாகும். நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள். எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகின்றா? நீ எனது பிடியிலேயே இருக்கின்றா. உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன்? உனது எல்லா கவலைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே, அப்பா நான் இருக்கின்றேன். உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற செய்வேன் தங்கமே. உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து உன்னை நலமாக வாழ வைக்கும். நீ தனியாக இல்லை தங்கமே. முன் எப்போதையும் விட இப்போது அதிகமாக இருள் சூழ்ந்துள்ளது என்பதை நான் அறிவேன். நீ சோதிக்கப்படுகின்றா, சவால் விடப்படுகின்றா, கரையில் இருந்து வெகு தூரத்தில் உள்ள நீர்ப்பரப்பில் தள்ளிவிடப்படுகின்றாய் என்பதெல்லாம் நான் நன்கறிவேன். ஆனால் குழந்தாய், நீ தனியாக இல்லை. ஒரு நாள் கூட, ஒரு நொடி கூட நீ தனியாக இல்லை என்பதை புரிந்து கொள். ஏனென்றால் உன் பாதை முழுவதிலும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் உன் கூடவே வருகின்றேன். கலங்காதே தங்கமே, பொறுமையோடு இரு. வெறுத்தவர்களை தேடி போகாதே. விலக்கி வைத்தவர்களை பின்தொடராதே. அவமதித்தவர்களை ஞாபகம் வைக்காதே. ஏமாற்றியவர்களை பழி வாங்காதே. நாடகமாடியவர்களை நோகடிக்காதே. ஒதுக்கி வைத்தவர்களை சேர நினைக்காதே. காலம் அவர்களுக்கு கண்டிப்பாக பாடத்தை கற்பிக்கும். எதற்காகவும் உடன் இருப்பவர்களை அழ வைக்காதே. அது மிகப்பெரிய பாவம் குழந்தையே. எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள். இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம். எப்படி கதறி அழுதாலும் சரி, எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சரி, திரும்ப கிடைக்காத நாட்கள் நாம் தாய் தந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் தான். அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதே. பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி தொடங்குகின்றது. புன்னகை தொடங்கும் இடத்தில் வாழ்க்கை தொடர்கிறது. அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்தும் கிடைக்கின்றது. நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள். வார்த்தைகள் கூர்மையானது, நம்மை எப்போதும் சிதைக்கக்கூடும் என்று. வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க இரண்டே வழிதான். ஒன்று, நம் பிரச்சனையை அடுத்தவர்களிடம் சொல்லக்கூடாது. இரண்டாவது, அடுத்தவர்கள் பிரச்சனையில் ஒருபோதும் தலையிடக்கூடாது. கெட்டதிற்கே ஒரு காலம் வரும்போது நல்லதிற்கு ஒரு காலம் வராமல் போய்விடுமா? காலம் பதில் சொல்லும் தங்கமே. காத்திரு. எதையும் நீ தேடி போகாதே. உனக்கு தகுதி இருந்தா உனக்கானது உன்னை தேடி வரும். வழி இல்லாத வாழ்க்கையும் இல்லை, வழி இல்லாத வாழ்க்கையும் இல்லை. வழிகளை கடந்து வழிகளை தேடு. நீ யாருக்கு வேண்டுமானாலும் பொய்யாக நடித்து விடலாம், உன் மனசாட்சியை தவிர. உன் மனசாட்சியிடமும் நீ பொய்யாக நடிக்க முயற்சி செய்வாயானால்
நஷ்டம் உனக்கு மட்டுமே என்பதை புரிந்து கொள். உனக்கு என் மேல் நம்பிக்கை இருந்தால் உன் வீட்டு சித்திரத்திலும் நான் உயிரோடு இருப்பேன். நான் இருக்க கவலை ஏன் உனக்கு? நான் தான் இருக்கின்றேனே. எதற்காக இந்த பதட்டம்? நீ நிம்மதியாக மகிழ்ச்சியுடன் இருப்பாய். இருக்க வைப்பேன். என் அன்பும் அருளும் உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே. உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய இருப்பதனால் இங்கு வந்திருக்கின்றான். எவன் ஒருவன் இந்த மசூதியின் காலடியில் எடுத்து வைக்கின்றானோ அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் ஏற்படாது. கவலையை விடு. உனது மனம் தெளிவாக இருக்கும் வரை சேற்றிலே இருந்தாலும் செந்தாமரையாக மலர முடியும் உன்னால். அன்பு குழந்தையே, உன் காத்திருப்பிற்கான பலன் உன்னை தேடி வரப்போகின்றது. உன் முகத்தில் புன்னகையை காண நானும் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். மற்றவரோடு நம்மை ஒப்பிட்டால் ஒன்று தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், இல்லையென்றால் தலைக்கணம் அதிகமாகும். இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயம் குழந்தையே. எண்ணமே வாழ்க்கை என்பது அனுபவ உண்மை. சாதகமான சூழ்நிலைகளில் நேர்மறையாகவும் உயர்வான எண்ணங்களையும் நினைப்பது பெரிய விஷயமல்ல குழந்தையே. பாதகமான சூழ்நிலைகளிலும் அதே எண்ணங்களோடு இருப்பவன்தான் வெற்றியை தனதாக்கிக் கொள்கின்றான். தனக்கு பொருந்தும் செயலையும் அதற்கு அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவருக்கு முடியாதது எதுவும் கிடையாது. வெற்றிக்கு 1000 வழிகள் இருக்கலாம். நம் இயல்புக்கு பொருந்துகின்ற வழியை தேர்ந்தெடுத்து அதற்கறிய வேண்டிய அனைத்தையும் அறிந்து அந்த வழியில் விடாமுயற்சியுடன் முயன்றால் வெற்றி நிச்சயம் குழந்தையே. வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தக்க காலம், மேற்கொண்ட செயலின் தன்மை, உரிய இடம் ஆகிய 5னையும் குழப்பமின்றி சிந்தித்து செயல் புரிய வேண்டும். இந்த 5இல் ஒன்றில் குழப்பம் இருந்தால் கூட அது வெற்றி வாய்ப்பை பாதிக்கும். காலம் நீட்டித்தல், மறதி, சோம்பல், அளவுக்கு மீறிய தூக்கம், இந்த 4ம் கெடுக்கின்ற இயல்புடையவர்கள் விரும்பி ஏறும் மரக்கலம். வெற்றியடைய வேண்டுபவர்கள் தோல்விக்கான வாகனத்தில் பயணம் செய்யலாமா? என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் அம்மாவாக அப்பாவாக என்று உனக்கு நான் துணை இருப்பேன். உன் மனதில் இடம் பிடித்தனா எப்போது உனக்கு ஒரு வாக்கு தருகின்றேன். உன் மனக்கவலைகள் தீரும் வரை உன்னுடன் நான் பயணிப்பேன். உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தருவேன். உனக்கான குபேர பொக்கிஷத்தை அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். கலங்காதே. அஷ்டலக்ஷ்மிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வார்கள். நான் உனக்கு துணையிருப்பேன் தங்கமே. குழந்தையே, கவலைப்படாதே. நீ கேட்பது அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன். இன்றிலிருந்து உன் வாழ்வில் என் அற்புத செயல்களை நிகழ்த்தப் போகின்றேன். அழகு, மரியாதை, கௌரவம், புகழ் அனைத்தையும் மாற்றக்கூடியது பணம் மட்டுமே. பணத்தை சேமிக்க பழகு. ஆனால் தர்மம் செய்வதை மட்டும் நிறுத்திவிடாதே. எத்தனை படிகள் என்று மலைக்காதே. எல்லா படிகளும் கிடைக்கக்கூடியவையே. உள்ளத்தில் உள்ள நம்பிக்கையே செயலில் வெற்றியை தருகிறது. நல்லவராய் இருப்பது நல்லதுதான் குழந்தையே. ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராய் இருப்பது தான் ஆபத்தானது. கெட்டதற்கே ஒரு காலம் வரும்போது நல்லதற்கென்று ஒரு காலம் வராமல் போய்விடுமா? காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும். உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. யாரிடமும் அன்பை பிச்சை கேட்காதே. உன் உணர்வுகளை புரிய வைக்க முயற்சி செய்யாதே. என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. என் மீது நம்பிக்கை வை. அந்த திட்டத்தை சரியான நேரத்தில் நான் செயல்படுத்துவேன். நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது தங்கமே. அது நிறைவேறியே தீரும். மனமே, பதற்றப்படாதே. மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும். தோட்டக்காரன் 100 குடம் நீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால்தான் பழம் பழுக்கும். வாழ்வில் ஒவ்வொரு முறையும் உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு நன்றி சொல். ஏனென்றால் அவர்கள்தான் உன்னை முளைக்க செய்தவர்கள். நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொல்ல முடியாது. எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது. எண்ணம் போல்தான் வாழ்க்கை குழந்தையே. நோயில்லை என்று மனதில் உறுதி செய். மனம் போல் உடலும் அமையும். நாமும் குடையும் ஒன்றுதான். பல நேரங்களில் நாம் தேவை என்றால் நம்மை தூக்கி பிடிப்பார்கள். இல்லை என்றால் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைப்பார்கள். குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள்.
ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் உளி கொடுக்கின்றனர். திருத்த முடியாத தவறுகளில் ஒன்று நம்மை அலட்சியம் செய்பவர்களிடம் திரும்ப திரும்ப நாம் அன்பு காட்டுவது தான். தெளிவான மனங்களை கலங்க வைப்பது எளிது, கலங்கிய மனதை தெளிவுபடுத்துவது கடினம். நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய் குழந்தையே. மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை. மனதில் எழும் எண்ணங்களை கவனி, அதன் ஆழத்தை உணர்ந்து கொள், அதை அங்கேயே திருத்து. உனக்கான மாற்றம் நிச்சயம் உன்னுள் நிகழும். உன் கண்ணீர் துளிகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே. எதற்கும் கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன் எப்போதும் உனக்கு துணையாக. உன் துன்பங்கள் எல்லாம் அரைக்கப்பட்டு விட்டன. இனி கவலை வேண்டாம் தங்கமே. காலை எழுந்து கண் விழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள். என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய நாளை துவங்கு. அமைதியான மனதுடன் புன்னகையுடன் உன் நாளை துவங்கு குழந்தையே. உன் சாயப்பா நான் என்றும் உனக்கு துணையிருப்பேன். அதிர்ச்சியில் நீ உறைந்து போகும் அளவிற்கு சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது. கலங்காதே, நான் உனக்கு என்றுமே துணையிருப்பேன். யார் விலகினாலும் நாம் இயல்பு மாறாதவரை நமக்கு இழப்பில்லை. வாழ்க்கையில் வருந்துவதற்கும் திருந்துவதற்கும் சில இடங்களில் அடிபட்டுத்தான் ஆக வேண்டும். எந்த சிக்கலுமே உன்னை சிதைக்க வந்ததல்ல, செதுக்கவே வருகின்றது. அன்பு குழந்தையே, இந்த உலகத்தில் எந்த பொருளும் 2 முறைத்தான் அழகாக தெரியும். ஒன்று அடைவதற்கு முன், இரண்டாவது இழந்ததற்கு பின். பிறர் ரசிக்க வாழ வேண்டும் என எண்ணுவதை விட உன் மனம் உன்னை ரசிக்க வாழ்வது தான் மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் தரும். கோழையும் முட்டாளுமே இது என் விதி என்பான். ஆற்றல் மிக்கவனும் என் விதியை நானே வகுப்பேன் என்பான். விரும்பினாலும் சரி, வெறுத்தாலும் சரி, காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தே தீரும். அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் நம் கையில்தான் உள்ளது. ஒருவரை பற்றி மற்றவரிடம் குறை சொல்லாதே. பிடிக்கவில்லை என்றால் விலகிவிடு. குறை சொன்னால் உறவுக்கும் அழகில்லை, நட்புக்கும் இலக்கணமில்லை. தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளாமல் அது சரிதான் என்று வாதம் செய்பவர்கள்தான் உலகில் மிகவும் ஆபத்தானவர்கள். ஏமாற்றங்கள் பழகிவிட்டது என்பதற்காக ஏமாந்து கொண்டே இருப்பது முட்டாள்தனம் குழந்தையே. வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றதே என்று வேறொன்றை தேடாதே. அது இன்னும் மிகப்பெரிய வேதனையை கொடுக்கும். விலை மதிப்பற்ற செல்வம் அறிவு, பலமான ஆயுதம் பொறுமை, மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை, அற்புதமான மருந்து சிரிப்பு. என் தங்கமே, இழந்ததை நினைத்து ஒருபோதும் வருந்தாதே. இறை நம்பிக்கை இருக்கும் வரை நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை கண்டிப்பாக வந்து சேரும். நிமிர்த்த முடியாதது நாய்வால் மட்டுமல்ல, சிலரின் நடத்தையும் குணங்களையும் தான். நீ அன்பாய் இருக்கின்றாய் என்பதை விட உண்மையாய் இருக்கின்றாயா என்பதே முக்கியம். ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை. தகுதியில்லாத உறவும் தரம் இல்லாத நட்பும் பொய்யுரைத்து மனமகிழும் முகமூடிகளும் நம்ப வைத்து கழுத்தறுக்கும் துரோக சிநேகிதமும் உடன் இருப்பதில் அர்த்தமில்லை, தேவையும் இல்லை. அலட்சியம் என்பது எத்தனை பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை இங்கு யாருக்குமே தெரிவதில்லை. உனது எதிர்காலத்தை நீயே உருவாக்கு. ஏற்கனவே நடந்து முடிந்ததை நினைத்து வருந்தாதே. எல்லையற்ற எதிர்காலம் உன் முன்னால் விரிந்து பறந்திருக்கின்றது. மற்றவர் மனதை உடைக்கும் போது நினைத்துக் கொள்ளுங்கள், நாளை நம் மனதையும் உடைக்க 2 மடங்கு வருவார்கள் என்று. தொடங்கும் முன்பே இது எனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கப் போகின்றது என்று சொல்லாதே. எதையும் சமாளிக்கும் ஆற்றலுடன் தான் நீ படைக்கப்பட்டிருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே. நீ நல்லவனாக வாழ்ந்தாலும் 10 பேரில் 2 பேருக்காவது உன்னை பற்றிய தப்பான அபிப்பிராயம் இருக்கத்தான் செய்யும் குழந்தையே. விமர்சனங்களால் மனமுடைந்து போகாதே. ஏனெனில் உன் மகிழ்ச்சியை கொன்று தின்பதால் மட்டுமே சிலரது பசி அடங்குகின்றது. நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். மன்னிக்க மட்டும் கற்றுக்கொள். ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்களே. உன்னை வெறுப்பவர்களுக்கு உன் புன்னகையால் பதிலளி. மற்றவர்களுக்கு தீங்கு செய்துவிட்டு நாம் நன்றாக இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள். துணிவு உங்களை உழைப்பில் உயர வைக்கும். பணிவு உங்களை பிறர் மனதில் உயர வைக்கும். ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவர்களை மாற்ற நாம் முயற்சி செய்யக்கூடாது. நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும்.
உன்னை பற்றி முழுமையாய் உனக்கு மட்டுமே தெரியும். உன் காதில் விழும் கருத்துக்களுக்கெல்லாம் கவலை கொள்ளாதே. அழுகையும் சரி, சோகமும் சரி, உன்னை ஏமாற்றியவர்களுக்காக சிந்தாதே. காத்திருந்து பார், நீ ஆசைப்பட்டது கிடைக்கும். கஷ்டப்பட்டு பார், நீ நினைப்பது கண்டிப்பாக நடக்கும். பயம் கொள்ளாதே. நினைவில் கொள், என்னை மீறி உன்னை எதுவும் நெருங்காது. உன்னை தாண்டி உன் மனதை காயப்படுத்த ஒருவனுக்கு துணிச்சல் இருக்கும் போது அதையும் தாண்டி உன் மனதை சந்தோஷப்படுத்த உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் தங்கமே. உன் மனவேதனையை நான் அறிவேன் குழந்தையே. உன்னால் முடியும் என்று முதலில் உன்னை நீ நம்பு. தோல்வி என்றால் சோர்வடையாதே. ஏமாற்றங்களை ஏற்க பழகு. உன் தன்னம்பிக்கையையும் மனதைரியத்தையும் பலப்படுத்தவே நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம். இதை திடமாக நம்பு. அனைத்தும் மாறும். உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கி தருவேன். கலங்காதே. உன் சாயப்பா நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். உனக்கே தெரியாத நேரத்தில் நான் உனக்கு உதவ வருவேன். நம்பிக்கை வை, நான் இருக்கின்றேன். நல்லதே நடக்கும். என் வைரமே, நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளைக் கண்டு ஓடாதே. தன்னம்பிக்கையோடு நில். வெற்றி உனக்கே. பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.